இன்னொரு திட்டம் இருக்குது, காவிரி உபரி நீர் திட்டம். அதே போல மேட்டூர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். சூப்பர் பேர் இல்ல, காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் மூலமாக உங்களுக்கு எல்லாம் தினம் தண்ணி வருதா? தண்ணி வருதா? வரலையா? என்னம்மா, உங்களுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் மூலமாக எல்லாருக்கும் தினம் தண்ணி. ஆனா அப்படி நடக்கவில்லை. 10 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி, 15 நாள் ஒரு வாட்டிக்கு குழாவை திறந்தா தண்ணி, ஒரு ஊர்ல 2 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி கிடைக்குதான். அதாவது இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் எல்லா வீட்டுக்கும் தண்ணி குழாவை திறந்தா கிடைக்கும்னாங்க. ஆனா இது வரைக்கும் கிடைக்கல. அப்படின்னா இது என்ன திட்டம்? இந்த திட்டத்துக்கு பேர் மட்டும் வச்சுட்டா போதுமா? அந்த திட்டத்தை ஒழுங்காக மக்களுக்கு குடிக்கணும் இல்லையா? நம்ம மக்கள் தண்ணி தானே கேக்குறாங்க. ஆனா இந்த தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வேற தண்ணி தான் கொடுப்பாங்க. எது தேட்டிக்கு வேண்டாமோ அந்த தண்ணி தான் கொடுக்கறாங்க. நீங்க கேட்டது குடிப்பதற்கு நல்ல தண்ணி. அதே போல இன்னொரு திட்டம், அதாவது மேச்சேரி இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஏரிகளை நிரப்பும் திட்டம். இங்க ஏகப்பட்ட ஏரி இருக்குது. இந்த பகுதியில தண்ணிய ஒரு 100 ஏரி இருக்கு. அந்த 100 ஏரிக்கும் தண்ணீரை நிரப்பும் திட்டம். இதுவும் இந்த மேட்டூர் டேமுக்கு முன்னாடியே பண்ணிட்டா எல்லா ஊர்லயும் தண்ணி கிடைக்கும். ஆனா இல்ல பாதி தான் நிரம்பி இருக்கு, இன்னும் பாதி நிரம்பல. இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற காசு பத்தல அப்படின்றாங்க. ஒரு திட்டத்தை நிறைவேற்ற 110 கோடி ரூபாய் இருந்தா போதும். எது நான் சொன்ன 3 திட்டத்துல ஒரு சின்ன திட்டத்தை நிறைவேற்றினா 110 கோடி ரூபாய் இருந்தால் இந்த ஏரிகளை நிரப்பி விடலாமா? காசு இல்லைன்னு சொல்றாங்க. நான் கேக்குறேன், சேலம் மேட்டூர் இந்த மாவட்டம் இருக்கு இல்லையா, இங்க ஒரு நாளைக்கு டாஸ்மாக் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் யார் காசு? யார் காசு? உங்க காசு, நம்ம காசு தான். அங்க 4 லட்சம் ரூபாய் டாஸ்மாக் போகுது. எல்லாரும் நியூ இயர்னா என்ன? புது வருடம் ஜனவரி 1, 2026 எல்லாரும் நல்லா கொண்டாடினீங்களா? லீவ் விட்டாங்களா பசங்க எல்லாம்? நடுராத்திரி 12 மணிக்கு கேக் எல்லாம் வெட்டினாங்களா? பட்டாசு வெடிச்சாங்களா? ஆனா அன்னைக்கு டாஸ்மாக் சேல்ஸ் எவ்வளவு தெரியுமா? டாஸ்மாக் கடையில மட்டும் 10 கோடி ரூபாய், 10-11 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. பொங்கல் வந்தது, பொங்கல்ல எல்லாம் கொண்டாடினீங்களா? பொங்கல் வச்சீங்களா? மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், டிவில எல்லாம் புது சினிமா எல்லாம் பாத்தீங்களாமா? எல்லாம் நடந்தது. அன்று 3 நாள் 4 நாள் லீவ் விட்டாங்க. என்னது? பெரும்பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு. அந்த 4 நாள் சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் வருவாய் 39 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 10 கோடி 11 கோடி குடிச்சிருக்காங்க. 4 நாளைக்கு 39 கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் சேலம் மாவட்டம் மட்டும். அப்புறம் என்ன வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? சேலம் மாவட்டத்துல ஒரு நாளுக்கு 10, 4 நாளைக்கு 40 கோடி. ஒரு வருஷத்துக்கு சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் வருமானம் மட்டும் 2700 கோடி ரூபாய். 2700 கோடி. அப்ப 2700 கோடியே நீங்க எல்லாம் கொண்டு போய் டாஸ்மாக்ல நம் குடும்ப ஆண்கள் கொடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு 110 கோடி எடுத்து இதை செலவு பண்ணியிருந்தா இந்த ஏரி குளம் நிறைஞ்சிருக்கும், நம்ம வீட்டு கிணறு நிறைஞ்சிருக்கும், விவசாயம் செழிச்சிருக்கும், நல்ல தண்ணி கிடைச்சிருக்கும். 2700 கோடி அந்த மக்கள் தான் கொடுக்கறாங்கல்ல, அந்த காசை என்ன பண்றீங்க? மக்களுக்கு செலவு செய்யாம அந்த காசு எங்க தான் போகுது? இது டாஸ்மாக் வருமானம் மட்டும்தான். நான் சொல்ற சந்து கடை வருமானம், சந்து கடை எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? சேலம் மாவட்டத்துல 700. சந்துக்கு சந்து கஷ்டமே படக்கூடாது. போய் அப்படி நின்னவனே சந்துல ஒரு கடை இருக்கிறது. அந்த வருமானம் இதை விட அதிகமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாவட்டத்திற்கு கொஞ்சமா செலவு பண்ணியிருந்தா, ஒரு 6 மாசம் டாஸ்மாக் வருமானத்தை செலவு செய்திருந்தால் தண்ணி பிரச்சனையே இருக்காது. நான்லாம்
நினைச்சுக்குவேன், என்னடா இது காசு இல்ல காசு இல்லன்னு சொல்றாங்க, இவ்வளவு வருமானம் வருவது, அதை இந்த மக்களுக்கு செலவு செய்தால்தான் என்ன?